ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் 3/4 கிலோ, இதை கழுவி இப்படி தயார் பண்ணி வச்சுக்கலாம். கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரிசி இதில் 2 டம்ளர் அரை கிலோ அரிசி, அதை இப்போது தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். பட்டை 2, லவங்கம் 5, ஏலக்காய் 5, பிரியாணி இலை 1 எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இப்போ இந்த கொழுப்பை போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக நல்லா வரும், இது ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கொழுப்பு சேர்த்து வதக்கிறது. இப்போது பச்சை மிளகாய் 4 போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 போட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்படி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போது காஷ்மீர் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது, இது மட்டும்தான். இது காரம் கம்மி, அதனால் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அது அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு நல்லா சுருளை நல்லா வதக்கணும். இதை எண்ணெயிலேயே இப்படி வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இதை இப்போது இது மாதிரி நல்லா வதங்கி ஆயில் விட்டு வரணும். இப்போது 100 கிராம் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்து வதக்கி விடலாம். இப்போது மட்டனை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பெரிய சைஸாக இருந்தால் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போது அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் வர்ற வரைக்கும் 4 விசில் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடலாம். இப்போது விசில் வந்துருச்சு. ஆவி போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது மீதி தண்ணி இதுக்கு சேர்த்தலாம். ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிட்டோம், மீதி 3 டம்ளர் ஊற்றணும். இப்போது 1 தேங்காய் பால் 1 கப் ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி 2 டம்ளர், மொத்தம் 4 ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது கொதி வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வராமல் தனித்தனியாக இருக்கும். இப்போது அரிசியை தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம். இப்போது மேலால் புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு வெயிட்டு மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக மட்டன் பிரியாணி நல்லா வந்திருக்குது. சீரக சம்பா அரிசியில் பண்ண பிரியாணி.
இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.